ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு நம்ம விஜய் வந்துட்டு வெண்ணிலாவோட கையை பிடிச்சி சொடக்கெடுக்க இதை பார்த்தவங்க ஐயோயோ ராகினி அப்படியே சொடக்கெடுத்து வெறுப்பேத்த இதை பார்த்தா காண்டாயிட்டாங்க. கஜுக்கும் காண்டாமிரகமாக திரும்பி இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகினியை கத்தி விட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கத்தி விட்டு கிளம்பினாலும் மனசில் இடியாக வந்து இறங்கிடுச்சுப்பா. அதனால் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க இதை பார்த்த தாத்தாவால் தாங்க முடியல. இன்னொரு பக்கம் அவங்க வீட்டில் இருக்கவங்கள சமாதானம் பண்ணாலும் இவங்க ஒரு பக்கம் காவேரி வீட்டுக்கு போகவும் தலையில் நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டேடின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இதெல்லாம் தேவையா கண்ணு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என் புருஷன் உத்தமன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அம்மாட்டே சண்டை பிடிக்கிறாங்க. என்னடா இது, புருஷன் மேலே நம்பிக்கை இருக்கலாம்ப்பா, ஆனால் நீ இப்படி போது சத்தியவான் சாவித்திரி கணக்காக பண்ணுறியப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல விடுங்க, இவங்க ஒரு பக்கத்து வந்து சபதம்லாம் எடுத்தாலும் நீங்கள் இங்கே தங்கறதுக்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன், உங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி தள்ளி விட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வெண்ணிலாவை கவனிச்சிட்டு இருந்தார் நம்ம விஜய். அந்த டைம் பார்த்து காவேரி வர வெண்ணிலாவை பார்த்தோன்னே ஆடிக்கு வந்த அம்மாவாசையை அகன்றுப்போன்னு சொல்கிறாங்க. இது என்னடா இன்று போய் நாளை வாங்குற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, டைலாக் நல்லா இருந்ததுன்னா அனுபவிங்க, ஆராயெல்லாம் கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க கிளம்பி சோகமாக போக தாத்தா வர இதெல்லாம் பார்த்தோன்னே இதெல்லாம் சரியில்லைப்பா, நீ பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா சொல்லை தட்டாதேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதணும் போல், எழுதி வைங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறமா அவள் என் உயிர் தாத்தா, அவளை இப்படி தாத்தா விட்டு கொடுப்பேன், ஏதோ சின்ன கோவத்தில் சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா நாளைன்ற ஷூட்டில் எத்தனை தடவையாக அதே காமிங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதான் நம்ம காவேரி கிட்ட ஃபீல் பண்ணுறாராமா. அவர் ஃபீல் பண்ணது லெட்டராக எழுதி வைக்கிறது. ஆமாம், இவர் அப்படியே பெரிய அப்படியே 40 மைல் தூரத்தில் இருக்காரு. இவர் அப்படியே புறா விடும் தூது எழுதுறாரு. ஏன் பக்கத்தில் இருக்க பொண்டாட்டியை தட்டி எழுப்பி 10 நிமிஷம் பேசினாலே பிரச்சனை முடிஞ்சு போயிடுமேடா, அது எப்படி நாங்கள் விட்டுருவோம், 10 நிமிஷத்தில் பிரச்சனை முடிக்க விட்டுருவோமா, வள கொலன்னு இழுக்க மாட்டோமா 10 நாளா அப்படின்னு நினைக்கிறாங்க போல. அதுதான் உண்மை சீரியல்னா. சரி, இது ஒரு பக்கம் இருக்குது. இது இவங்க ஒரு பக்கம் எழுதி வைக்க இது தெரியாமல் இவங்க ஒரு பக்கம் புலம்புறாங்க. ஐயோ ஆர்வ கோளாறு, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுமையாரு, உன் காட்டில் வந்து இப்போதைக்கு அடமலை வீசுது, ஆனால் அது உனக்கு நல்ல மழைங்கிறது புரிய மாட்டேங்குது, பயிர் நல்லபடியாக விளையாடுறதுக்கு தான் இந்த மழை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.